Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தொகுதி மறுசீரமைப்பு பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? தொகுதி மறுசீரமைப்பு இப்போதைக்கு தேவையில்லாதது. பாரதிய ஜனதா அரசு தமிழகத்துக்கு பல துரோகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறது. குடும்ப கட்டுப்பாடு, மக்கள் தொகை கட்டுப்பாடு கொண்டு வந்த பிறகு தொகுதி சீரமைப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் இந்திய நாட்டில் உள்ள அத்தனை மாநில அரசுகளுக்கும் டெல்லி காங்கிரஸ் அரசாங்கம் அப்போ ஒரு கட்டளை இருக்கு. தமிழ்நாடும் தென்னாடும் ரொம்ப சின்சியரா கட்டுப்பாட்டு மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கொண்டாடுறாங்க. ஆனால் வட மாநிலங்களில் அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை. நாம 7.5 கோடி இருக்கோம் மக்கள், அங்கே 23-24 கோடிக்கு மேலே இருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடை அவங்க நிறைவேற்றலை, மக்கள் அதிகமாயிட்டாங்க. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்தா அங்கெல்லாம் ஏறக்குறைய ஒரு 100 தொகுதிக்கு மேலே ஏறுது. அதனால தான் திட்டம் போட்டு பாராளுமன்றத்தை கட்டும்போது 880 சீட்டு கிட்ட எம்பி சீட்டில் இருக்க மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த கட்டுப்பாடு மறுசீரமைப்பு வந்ததுன்னா 8 தொகுதி குறையுது. இன்னைக்கு இந்த தொகையில எம்பி இருக்கும் போதே எந்த வார்த்தையும் எந்த சட்டத்தையும் மத்திய அரசு மதிக்கிறது இல்லை. இப்போ அங்கே தொகுதி அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம தென்னகத்தின் கதி என்ன, தமிழகத்தின் கதி என்ன? இன்னைக்கு 40 பேர் இருக்கும்போதே எந்த பேச்சையும் கேட்கறது இல்லை. நிர்மலா சீதாராமன் பொய்க்கு மேலே பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எடுக்க போற தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லாதது. தமிழகத்திற்கு துரோகம், தென்னகத்திற்கு துரோகம் விளைவிப்பது. சார் வணக்கம் சார். வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? தொகுதி மறுசீரமைப்பு இப்போதைக்கு தேவையில்லாதது. பாரதிய ஜனதா அரசு தமிழகத்துக்கு பல துரோகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர்ற நிதியை வச்சு மிக சிறப்பாக தாய்மார்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, விவசாயிகளுக்கு, ஏழைகளுக்கு ஏராளமான நன்மைகளை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. ஆனால் மத்திய அரசு தர வேண்டிய இங்கேருந்து ஜிஎஸ்டியை முழுசாக வாங்கியும் நமக்கு தர வேண்டிய தொகையை, கல்வி நிதி, பல நிதிகளை தராமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. 39 தமிழ்நாட்டு எம்பிக்கள், பாண்டிச்சேரி ஒரு எம்பி, 40யும் திமுக கூட்டமைப்பு சார்பில் அங்கே இருக்காங்க. எவ்வளோ கதறி பார்க்குறாங்க, கத்தி பார்க்குறாங்க, போராட்டம் நடத்தி பார்க்குறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா அரசு, ஐயா மோடி அரசு கொஞ்சம் கூட செவி சாய்க்கலை. தமிழகத்தை கடைசி நிலைக்கு கொண்டு போயிடணும். அந்த வளர்ச்சி இந்தியாவில் இன்னைக்கு முதன்மையாக இருக்குது. தமிழகத்துடைய வளர்ச்சி, முன்னேற்றம், அமைதி எல்லாமே தமிழ்நாட்டில், இந்தியாவிலே முன்னணியில் இருக்குது. இதை சீர்கெடுக்கணுன்றதுக்காக அவங்க ஒரு திட்டத்தை போட்டாங்க. இதுக்கிடையில் தொகுதி மறுசீரமைப்பு 1952 494 எம்பிக்கள் இருந்தாங்க. அன்றைக்கி சுதந்திரம் பெற்ற பிறகு டோட்டலாக மக்கள் தொகை அடிப்படையில் தேர்தல் நடத்தி 494 இருந்தாங்க. அப்போது பிறகு 1952 492, 1963 522, 1972 543. இதில் அந்த 1952க்கு பின்னால் 10 வருஷத்துக்கு ஒரு முறை மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டாந்தாங்க. அது நடைமுறைப்படுத்தப்படலை. மக்கள் தொகை ஏறிக்கிட்டே போகுது. இந்த சூழ்நிலையில் குடும்ப கட்டுப்பாடு, மக்கள் தொகை கட்டுப்பாடு கொண்டு வந்த பிறகு தொகுதி சீரமைப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் இந்திய நாட்டில் உள்ள அத்தனை மாநில அரசுகளுக்கும் டெல்லி காங்கிரஸ் அரசாங்கம் அப்போ ஒரு கட்டளை இருக்கு, குடும்ப கட்டுப்பாட்டை நிறைவேற்றுங்கன்னு. அப்போது மத்திய அரசின் அந்த கட்டளை ஏற்று தமிழ்நாடும் தென்னகமும் ரொம்ப சின்சியராக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கொண்டாடுறாங்க. இங்கே சிறப்பாக செயல்பட்டு மக்கள் கட்டுக்குள் அடக்கிறாங்க. பரப்பு விகிதம் குறையுது. ஆனால் வட மாநிலங்களில்
அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை. உதாரணமாக உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி ஏறக்குறைய 23 கோடிக்கு மேலே, நாம் 7.5 கோடி இருக்கோம் மக்கள், அங்கே 23 24 கோடிக்கு மேலே இருக்காங்க. குஜராத்தில் அப்படி தான், பீகாரும் அப்படி தான். அப்போது மக்கள் அங்கே மகாராஷ்டிரா, அவங்க மக்களுக்கு கட்டுப்பாட்டு, குடும்ப கட்டுப்பாடை அவங்க நிறைவேற்றலை, மக்கள் அதிகமாயிட்டாங்க. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்தால் அங்கெல்லாம் ஏறக்குறைய ஒரு 100 தொகுதிகள், தோராயமாக 100 தொகுதிக்கு மேலே ஏறுது. அதனால தான் திட்டம் போட்டு பாராளுமன்றத்தை கட்டும்போது 880 சீட்டுக்கிட்ட எம்பி சீட்டில் இருக்க மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த திட்டத்தை அன்றைக்கே மனசில் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம மத்திய அரசுடைய திட்டத்தை நிறைவேற்றணும், மக்கள் கட்டுப்படுத்தணும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சிறப்பாக கொண்டாடிய தமிழக அரசு இன்றைக்கு 39 தொகுதிகள் இருக்குது. இந்த கட்டுப்பாடு மறுசீரமைப்பு வந்ததுன்னா 8 தொகுதி குறையுது. தென்னாட்டில் எடுத்துக்கிட்டால் கேரளாவும் 8 தொகுதி குறையுது. அதே தெலுங்கானா, ஆந்திரா அங்கேயும் ஒரு 10-12 தொகுதிகள் குறையுது. ஆக 30 தொகுதிக்குள்ளே, ஏறக்குறைய 30க்குள்ளே நம்ம தமிழ்நாட்டிலே தென்னகத்தில் எம்பி சீட்டு குறையுது. இன்றைக்கி இந்த தொகையில் எம்பி இருக்கும்போதே எந்த வார்த்தையும் எந்த சட்டத்தையும் மத்திய அரசு மதிக்கிறதில்ல. இப்போ அங்கே தொகுதி அதிகமாகிடுச்சின்னு வச்சுங்க, ஒரு 100 தொகுதி இன்னும் அதிகமாகி நமது ஒரு 20 தொகுதி குறைஞ்சதுன்னா நம்ம தென்னகத்தின் கதி என்ன, தமிழகத்தின் கதி என்ன? இன்றைக்கி 40 பேர் இருக்கும்போதே எந்த பேச்சையும் கேட்குறதில்ல. நிர்மலா சீதாராமன் பொய்க்கு மேலே பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ எடுக்க போகிற தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லாதது, தமிழகத்திற்கு துரோகம், தென்னகத்தை துரோகம் இழைப்பது. ஆக மத்திய அரசை, மோடி ஐயா பிரதமரை கேட்டுக்கொள்கிறேன், இந்த தொகுதி மறுசீரமைப்பு இன்னொரு 25 ஆண்டுக்கு தள்ளி போடுங்க. எல்லாம் சரியாகட்டும், நாடு முன்னேறட்டும், பிறகு அதை நடத்திக்கலாம். வஞ்சக நெஞ்சத்தோடு நீங்கள் பாராளுமன்றத்தில் 880 சீட்டுக்கிட்ட இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டேன்றதால தென்னகத்துக்கு துரோகம் பண்ணி வட இந்தியாவை அதிகமாக்கி எங்களை தமிழகம் இந்தியாவே இல்லாமல் செய்துருவாங்க போல் இருக்கு, குரலே ஒலிக்காது போயிடும் போல் இருக்கு. ஆகவே நான் தமிழக மக்களிடத்தில் எல்லோரும் தமிழக முதல்வர் பின்னால் என்று இன்றைக்கி எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்றாங்க. பாரதிய ஜனதா தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்றாங்க. தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லாதது, அது தமிழகத்திற்கு மாபெரும் துரோகம் விளைவிப்பது. ஆகவே அது இப்போது நிறைவேற்ற தேவையில்லை, நடைமுறைப்படுத்த தேவையில்லை என்பதே என்னுடைய வேண்டுகோள்.